இதனால என்னோட கண் பார்வையே போயிருச்சு அப்படின்னு நடிகை சொன்ன அதிர்ச்சியான விஷயம் எல்லாருக்குமே ரொம்ப அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. வீடியோவை தயவு செஞ்சு டெலீட் பண்ணுங்க அப்படின்னு சபானா ரொம்ப கோவமா ஆரியன் அவருடைய கமெண்ட்ல பதிவிட்டு இருக்காங்க. உங்க தட்டுல என்ன இருக்கோ அதுதான் உங்க வாழ்க்கையும் பிரதிபலிக்கும் அப்படிங்கிற மாதிரி நயன்தாரா ஒரு சில அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. வாங்க என்னாச்சுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். பொதுவாவே பிரபலங்கள் என்ன பண்றாங்களோ அதுவே அவங்களுடைய ஃபேன்ஸும் பண்ணுவாங்க. சொல்ல போனா அவங்கள மாதிரியே இருக்கணும் அப்படின்னு சில பேர் ஆசைப்படுறது உண்டு. அதே போலதான் சில பிரபலங்கள் செய்யற விஷயங்கள் அவங்களுக்கே மிகப்பெரிய விளைவை ஏற்படுத்துது. அந்த வகையில சிம்பா அவரு அனுஷ்கா அவங்களும் நடிச்ச படம் தான் வானம். இந்த படத்துல சிம்பா அவருக்கு ஜோடியா நடிச்சிருப்பாங்க ஜாஸ்மின் பாசின். இவங்க வானம் படத்துக்கு அப்புறமா 2 வருஷம் பக்கம் எந்த ஒரு வாய்ப்பும் இல்லாம இருந்தாங்க. அப்புறம் காரோர்பதி அப்படிங்கிற படத்துல நடிச்சாங்க. அதுக்கப்புறம் மலையாள படத்துல நடிச்சாங்க. தெலுங்குல ஒரு 3 படங்கள்ல நடிச்சாங்க. இப்படி ஒரு சில படங்கள் தான் நடிச்சாங்க. இவங்க சமூக வலைதள பக்கத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது இவங்க கண்ணுல லென்ஸ் எல்லாம் அணிஞ்சிருக்காங்க. இதனால இவங்களோட கருவெளி பகுதி பாதிக்கப்பட்டுருச்சு. இதனால இவங்களுக்கு பார்வை இழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு என்னால கண் வெளிச்சு பார்க்க முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜூலை 17 அன்னைக்கு நடந்த ஒரு நிகழ்வுல தான் இந்த சிக்கலை ஏற்கொண்டதா சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய கருவெளி ரொம்பவே சேதமாயிருச்சு. இப்ப அதுக்கான சிகிச்சை போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்கனால பார்க்கவே முடியல அப்படின்னு சொன்னதுதான் ரொம்பவே அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. பிரபலங்கள் செய்யற மாதிரி எல்லா விஷயத்தையும் தயவு செஞ்சு ரசிகர்கள் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி இன்னும் சிலர் நிறைய கருத்துக்களையும் பதிவிட்டு இருக்காங்க. அடுத்து அதே போல செம்பருத்தி சீரியல் வழியா பிரபலமானாங்க சபானா. இவங்க ஆரியன் அவரை காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க 2 பேருக்கும் நிறையவே ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில ஆரியன் அவங்களும் சபானா அவங்களும் காதலிச்ச போது அவங்க எடுத்துக்கிட்ட ஒரு வீடியோவை ஆரியன் அவர் அவருடைய இன்ஸ்டாவில பதிவிட்டு இருந்தாரு. ரொம்பவே ஃபன்னா இருந்துச்சு. அதை பார்த்த சபானா அவங்க கமெண்ட்ல இப்பவே இதை டெலீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அது பதிவிட்டு இருந்தாங்க. சபானா அவங்க பயங்கரமா திட்ட போறாங்க, அவங்க கோவத்துல இருக்க போறாங்க, டிலீட் பண்ணிருங்க அப்படின்னு எல்லாம் கூட ஃபேன்ஸ் நிறைய கருத்துக்களை பதிவிட்டிருக்காங்க. அதே போல லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா அவங்க இப்ப இன்ஸ்டாவில வந்ததுக்கு அப்புறமா நிறையவே அவங்களுடைய தொழில் பற்றின விஷயங்கள் எல்லாம் பதிவிட்டு இருக்காங்க. அதே போல ரசிகர்களுக்கும் நிறைய நல்ல விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். சமீபத்துல நயன்தாரா அவங்க பேசும்போது தன்னோட டயட் பிளான் குறித்த பதிவை இன்ஸ்டாவில பகிர போறதா சொல்லியிருந்தாங்க. அதாவது எப்படி நம்மளோட உடலை சரியா வச்சுக்கணும், நம்ம சரியான உணவு பழக்க வழக்கம் நமக்கு தேவை. ஆனா இப்ப நாம அப்படி இல்ல. டயட் அப்படின்னா நமக்கு பிடிக்காத உணவுகளை சாப்பிடணும், பிடிச்ச உணவுகளை தவிர்த்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை. ஆனா மருத்துவர்கள் கிட்ட நான் கேட்டு நான் எந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கிறேன், எது என்னோட ஆரோக்கியத்துக்கு நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இனி அதை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போறேன். என்னோட உணவு அட்டவணையை இனி உங்களுக்காக நான் ஷேர் பண்ண போறேன். நம்ம தட்டுல போடும் உணவு தான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்லி நயன்தாரா அவங்க ரசிகர்களுக்காக ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இனிமே இது போல நிறைய சினிமா தகவல்களை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.